என் செல்லக் குழந்தையே, எதிர்பாராமல் உன் வாழ்வில் நிகழ்ந்த அந்த திடீர் பேரிடி உன்னை நிலைகுலையச் செய்துவிட்டதை நான் அறிவேன். நேற்று வரை எல்லாம் நன்றாகத்தானே இருந்தது, இன்று ஏன் இப்படி ஒரு நிலை என்று நீ திகைத்து நிற்கிறாய். உனது உலகம் ஒரு நொடியில் தலைகீழாக மாறிவிட்டதைப் போன்ற ஓர் உணர்வு உன்னை வாட்டுகிறது. கண்களில் நீர் வற்றி, இதயம் கனத்து, எதைப் பார்த்தாலும் பிடிப்பில்லாத ஒரு நிலையில் நீ இருக்கிறாய். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் நீ தவிப்பதை நான் என் மடியில் உன்னை ஏந்தி பார்த்து கொண்டிருக்கிறேன். கலங்காதே, இந்த துயரக்கடலில் நீ மூழ்கிவிட நான் விடமாட்டேன். என் செல்வமே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நான் என்ன பாவம் செய்தேன் என்ற கேள்வி உன் மனதை ரணமாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் தேடி நீ அலைவது எனக்கு புரிகிறது. ஆனால் சில மாற்றங்கள் தண்டனை அல்ல, அவை காலத்தின் கட்டாயம். ஒரு மரம் தன் இலைகளை உதிர்ப்பது அது அழிந்து போவதற்கு அல்ல, புதிய தளிர் விடுவதற்குத்தான். இப்போது உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இந்த இழப்பு உனது பாதையை மாற்ற வந்திருக்கிறது. உன் கையை பிடித்து அந்த புதிய பாதையில் நான் அழைத்துச் செல்வேன். நான் இருக்கிறேன். நீ நேசித்த ஒருவரின் இழப்போ அல்லது நீண்ட காலமாய் உன்னை காப்பாற்றி வந்த ஒரு வேலையின் இழப்போ உன்னை தனிமையாக உணரச் செய்திருக்கலாம். உனது பாதுகாப்பு உணர்வு முற்றிலுமாக உடைந்து சிதறிவிட்டது. இனி நான் எப்படி வாழ்வேன், யாரிடம் உதவி கேட்பேன் என்று நீ அஞ்சுகிறாய். இதோ பார், இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை படைத்த நான் உன்னை கைவிட மாட்டேன். உனது பாதுகாப்புக்கு என் வேல் என்றும் அரணாக இருக்கும். உன் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் பார்த்துக்கொள்கிறேன். என் இழப்பால் உடைந்த உயிரே, உன் மன அழுத்தம் உன் உடலை